டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறான். நம்ம வேணா அப்படியே அசையாம ஒரு மரமா நிப்போமா அப்படின்னு யோசிச்சு ஒரு மரமாக உருவெடுக்கிறான். அப்படி அவன் மரமாக உருவெடுத்ததுடன் அதை அறிந்து கொண்ட கந்த கடவுள் சக்தி கொடுத்த சூலாயுதத்தை எடுக்கிறார். சீர்தூக்கி கூர் பார்த்து நேரம் அப்படி எரிகிறார். மரம் 2 பிளவாக வருகிறது. ஒரு பிளவை பார்த்து கருணை கண்ணை அங்கே நோக்கினார். அது சேவலாக மாறிற்று. இன்னொரு பிளவான அந்த மரத்தை பார்த்து தன் கருணை மழையை பொழிந்தார். அது மயிலாக மாறிற்று. மயிலை கருணையால் ஆட்கொண்டு தன் வாகனமாக்கி கொண்டார். சேவலை தன் கருணையால் ஆட்கொண்டு கொடியிலே அமர்த்தி கொண்டார். அன்பர்களே, முருகன் நமக்கு சொல்ல வந்தது என்ன? முருகன் சொல்ல வந்தது இது ஒன்றைத்தான். நாம் எப்பேற்பட்ட அசுரர்கள் என்றால் அது நமக்கே தெரியும். நான் என்னால் எதுவும் என்னால் முடியும் என்று நாம் சொல்லும் போதே எனக்குள் அந்த அகங்காரம் இருக்கிறது. இந்த ஆன்மாவானது பிறவி கடலை கடக்க முடியாமல் சிக்கி சிக்கி உழலுவதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் அது நிச்சயமாக இந்த மும்மலங்கள் தான். இந்த மும்மலம் தான் அந்த சூரன். இந்த மும்மலத்தை நாம் அகற்றத்தான் இறைவன் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிறான். எப்படி பயணிக்கிறான்? அருணகிரியார் சொல்றார், முன்னும் பின்னும் வலத்தும் இடத்தும் இரு புறத்தும் நின்று பயணிக்கிறான் கந்தன் நம்மோடு. அப்படி கந்தன் நம்மோடு பயணித்துக் கொண்டே ஒவ்வொரு இடத்திலும் நாம் திருப்புகளை பாட பாட கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை அகற்றுகிறான். எப்போது அவன் முழுவதுமாக இந்த அழுக்கை அகற்றுகிறானோ அப்போது நாம் இந்த இருளில் இருந்து, இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து மீண்டு வரலாம். ஆகவே இந்த கந்த சஷ்டி விழாவிலே இந்த சிற்ற எளியனுக்கும் வாய்ப்பளித்து என்னுடைய சிறிய உரையையும் கேட்டு மகிழ்வித்த உங்கள் அத்துணை பேருக்கும் இவ்வினிய வேளையிலே என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கால நேரம் கருதி மிக கடகடகடவென்று சிந்தித்து விட்டோம். அடுத்த முறை வாய்ப்பிருந்தால் இன்னும் அமைதியாக திருப்புகளை அள்ளி பருகுவோம். இறைவனுடைய அருளை பெறுவோம். இறைவனுடைய வேலும் மயிலும் சேவலும் தான் நமக்கு மிகப்பெரிய பயந்த தனி வழிக்கு துணை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.